வருகிற யாவரும் கொடுக்கிறப்பா. இந்த காலவேளை ஆராதனைகளை வைக்கப்படுவீராக. எங்களோடு கூட வந்து இருந்து நடத்தினார். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களை பாடுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட திருமுன் வாருங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாக எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஒளி முழங்க இப்போது துதியுங்கள். ஒளி முழங்க இப்போது துதியுங்கள். இதையுள்ள மாளிகைக்கு தேவனை துதியுங்கள். இதையுள்ள மாளிகைக்கு தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாக எப்போதும் இருப்பவராக இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா
கம்பீரமாய் பாடுங்கள். நம் கர்த்தரோ உயர்ந்தவராய் இருக்கிறார். உயர்ந்தவராய் இருந்தும் மேட்டுமையானவரை தூரத்திலிருந்து பார்க்கிறார். தாழ்மையிலோடுகோ கிருபை அளிக்கிறார். நம்பத்தக்கவர். நாம் நம்பிக்கை வைத்திருக்க நம்பிக்கை வீண் போகாதபடி அதை காத்து நடத்துகிற தேவன். கர்த்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குலம் கூடுவேன். கர்த்தருடன் பாடுவேன் அன்பால் அனைக்கும் அருணாதர் மார்பெனில் இன்பம் நுகர்நிலை பாடுதல் கூட நான் கர்த்தருடன் பாடுவேன் என்று சொல்லி பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தோம். பேராவின்களும் பேருவின்களும் தேவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க நாமோ இது கால வேளைகளில் அவரை புகழும் போது அவர்களோடு சேர்ந்தும் அதை ஆராதிக்கிறது போல் காணப்படுவேன். ஆமென். பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பரம சபை முக்தர் குலம் கூடுவே நான் பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பரம சபை முக்தர் குலம் கூடுவே பாடுவே அன்பாலனை துமருளாதர் மார்பேனி அன்பாலனை துமருளாதர் மார்பேனி பாடுங்க நிலை பாடுதல்
கோடி தூதர்கள் போற்றிடும் அந்த தேவனை காலை வேளைகளில் நாமளும் போற்றி அவரை மகிழ்படுத்துவோமா? என் உயிரே ஆண்டவரை போற்றி, முழுபலமே உனக்கு தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழுபலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்கிறது. என் உயிரே ஆண்டவரை போற்றி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. குற்றங்களெல்லாம் நம்மளுக்கு மன்னிக்கிற தேவன் அவர், நோய்களெல்லாம் குணமாக்கிற கர்த்தர், அவருக்கே மகிமை உண்டாவதா. அவர்
என் உயிரே ஆண்டவரை போற்று. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொந்தரித்தேன், அவர் ஸ்துதி எப்போது நாங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார். முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. அழகு போலிடமாயே புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அழகு ஒளிடமாயே புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். எல்லாரோடு சேர்ந்து அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை மறவாதே. அவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே, சுகபத்திரமாய் காத்திருக்கிறாரே. ஜீவனை வைத்தவர் சுவாசத்தை எடுக்காமல் இன்னும் நமக்களை வைத்து வாடும்படியாக நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரே. உலகத்து முடிவு என்ற சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன் சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அவர் நம்ம அருமையான தேவன், நம்மை அருமையாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரு. கழுகுக்கு சமானமாய் நம்ம வயது திரும்ப வாழ வயது போலாக மாற்றி இருக்கிறாரு. முடிந்து போய்விட்டது, எல்லாமே முடிந்தது, வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று நினைத்த நேரங்களில் எல்லாம் அவர் கரம் நம்மை பலப்படுத்தி கழுகை போல மறுபடியும் சட்டைகள் அணிந்து எழுப்பதற்காக தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரே. அவர் கிருபை நம்மை காத்து நடத்துகிறது, அவர் சமூகம் நம்ம உண்மையாக செல்கிறது. அவருக்கு ஒப்புக்கொள்ளும். ஆவி உடல் பொருளாதானையும் படைக்கிறே ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். சிந்தைகள், எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவரை குறித்ததாக இருக்கட்டும். ஆவி உடல் பொருளாதானையும் படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருளாதானையும் படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியரை மீட்க பரலோகத்தை விட்டு, ஆவியரை மீட்க பரலோகத்தை விட்டு, பார்வனில் வந்தமா
அருகே வந்தேன் கோபத்து ஆளாய் கேட்டடி சாபத்து கேருவாய் சஞ்சரித்தேன் சாபத்து என் சாபத்தை அன்புடன் சகித்தீரே நாதா என் சாபத்தை அன்புடன் சகித்தீரே ஆவே உடல் பொருள் ஆசாரையும் உமக்கு பழகிறே ஆண்டவரே என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த
நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya. மை ஆராதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தரே, மை துதிக்கிறோம் எங்கள் தேவாதி தேவனே, மை வாழ்த்துகிறோம். சர்வவல்ல கர்த்தாவே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம் சித்தம் செயல்படுவதாக. எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்த எங்கள் வல்ல பிதாவே, உம் நாமம் உயர்த்துகிறோம். ஆதி அந்தமுமானவர், அல்பாவமேகாவுமானவர், இருக்கிறேன் என்றுரைத்தவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவரே, என்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கற்பலையாகிய கர்த்தாவே, மாறுவதில்லையே. யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், உம்மை வரவேற்கிறோம். நிகவா நிகதில் நிகழ்ந்தல வரவா புரிதர நிஷகரதரா, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். என்னோடுள்ள சர்வ நன்மகள் தாயை நான் என்னும் சேர்ந்து நீனக்கே சுபரா. ഇപ്പോൾ എന്നും ചെയ്യേണ്ട നീനക്കേ ശുഭരാ. എന്നോടുള്ള സർവ നന്മകൾക്കായി ഞാൻ എന്ന് ചെയ്യേണ്ട നീനക്കേ ശുഭരാ. ഇപ്പോൾ എന്നും ശുഭരാ. നന്ദി കൊണ്ടെത്രയുള്ളം നന്ദി നിറയും സന്നാഹമോടെ സ്തുതി പാടിടുന്നേ. സേവ സന്നാഹമോടെ സ്തുതി പാടിടുന്നേ. പാപത്തിൽ നിന്ന് എന്നെ കോരിയെടുപ്പാണം ശാപശിക്ഷകളെന്ന ദേവാത്മജ. എന്നെ അൻപോടെ നന്നോറും നടത്തും പൊന്നിയണം വന്ദനമേ. എന്റെ പൊന്നിയനന്ദവന്ദനം അന്യം വരെയും എന്നെ കാവൽ ചെയ്തിടുവാൻ അന്യയുള്ള മകൾ സക്തിയെ. നാദാ അന്യയുള്ള മകൾ സക്തിയെ. നാദാ സന്നിധിയിൽ എൻ പേര് ചെയ്യുന്ന മമ ജീവനാദാ. ചെയ്യുന്ന കൂടാതെ എന്നെ തേജസ്സിൻ മോൻ ഭാഗ്യം നിരക്കാൻ കഴിവ്
உத்தம் வாக்குரத்த நாயகரே நல்லோருத்தம் வாக்குரத்த நாயகரே சீலையும் நாடன் வந்தனம் செய்யும் நாமத்தில் தேவா வந்தனம் செய்யும் എന്നോടുള്ള നിൻ സർവ നന്മകൾക്കായി ഞാൻ நீ செய்த எல்லா நன்மைகளையும் நீர் எங்கள் வாழ்வில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்கள் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு மக்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகமானவர், எங்கள் கேடகமானவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறவர். அவர் வாக்கு கொடுத்தவர், உண்மையுள்ளவர், ஒருபோது வாக்கு மாறாத தேவர். அவருக்கு நம் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்கள் ஏறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாய்மையில் நின்றே என்னோடே சாயலில் சிருஷ்டிச்சோ நித்யமாம் സ്നേഹിച്ചെന്നെ പുത്രനെ തന്നു രക്ഷിച്ചു നിൻ മഹാകൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ നിൻ തന്മകൾക്ക് സ്വർഗ്ഗേൽ ലഭിക്കും. ഇന്ന് ഞാൻ
தீய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். தீய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை காண்பவரே காப்பவரே யெகோவா ரப்பா நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே. உம்மை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்றுரைத்தவரே. உம்மை நம்பினோர்களை வெட்கப்படுத்தாதவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை மகிமைப்படுத்துவாய் என்று உரைத்தவரே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் ஆவி குறுகினதாய் காணப்படும் என்று சொல்கிறது. ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமே.
ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எங்களுக்கு பாசமாய் பெற்று வளர்த்த பிள்ளையோ மறக்கலாம் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கலாம் பாசமாய் பெற்று வளர்த்த பிள்ளையோ மறக்கலாம் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கலாம் நானும் இருக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று நானும் இருக்க மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தேன் ஐயா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா உங்களை விட்டா எங்களுக்கு கதியேயா தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்தருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்திகள் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்ததற்கழிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்தேன் வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாசையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில் மேல் திரிகிறது அக்கிரமும் பாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது என்னை நிந்திக்கிறவன் சத்ருவல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டில் அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம் நானோ தேவனை நோக்கிப்படுவேன் கர்த்தரை ரட்சிப்பார் ஆமென் அல்லேலூயா நானோ தேவனை நோக்கிப்படுவேன் கர்த்தரை ரட்சிப்பார் கர்த்தர் நம்மை சதா காலங்கள் நம்மை நடத்துவாராக நம்மை தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவே உமக்கு நன்றி அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் பல வேளைகளில் தேவனின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் அவருக்கு நாம் தாழ்த்து ஒப்பு கொடுப்போம் நம் குரலை கேட்கிற தேவன் சத்தத்தை கேட்கிறவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிற தேவன் அவரால கூடாத ஒன்றுமில்லை எல்லாம் கூடும் எல்லாம் அவராலே கூடும் மாற கூடாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இசப்பாவை காலவேளைகள் படித்து வருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்ந்து கொடுக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சங்கீதம் 14ஆம் சங்கீதம் எடுத்து நாம் நின்று என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை நாம் வாசிப்போம் சங்கீதம் 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதத்தை
தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து வலுவான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? பட்டை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே, உண்மைப்பட்டோடு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை லட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது. ஆமென். பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து மீண்டும் அவருடைய சமூகத்துல அவரை துதித்து ஆராதிப்பதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் அவர் கைகளில் இருக்கிறது. அவரே நமக்கு மறுபடியும் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அல்ல, அவரே நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஏசியனின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆமென். மேய்படியா வந்திருக்கிறோம். இப்ப என்ன பண்ண வந்திருக்கிறோம்? எடுத்த மேய வந்திருக்கிறோம். வசனத்தை பறக்கணுமா? ஆமென். ஆடு புல்லு மேயறது போல ஆடு புல் மாடு புல் மேயறது பார்த்துருக்கீங்களா? அது புல் மேயும் போது புல்லை பறிக்கும் போது கஷ்டம் புல்ல அப்புறம் இந்த வாயை எடுத்து அந்த கொலைய முறுக்கு சரிங்க பார்க்க நல்லா இருக்கும். அந்த கொலையை அப்படியே பறிச்சு கொடுத்தாச்சுன்னா வாய் சாரி பார்க்க நல்லா இருக்கும். நம்ம அதே போல தேவ வசனம் சாப்பிட வந்திருக்கிறோம். நாம எவ்வளவுக்குள்ள சாப்பிடுறோமோ அவ்வளவுதான் ஆவிலே நாம பலப்பட முடியும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறது இல்லை. தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறது? யார் சொல்றா? மதிகட்டவன் சொல்லுகிறான். மதிகட்டவனுடைய இருதயத்துல கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. நாஸ்திக கொள்கையுடையவர்கள். இன்னைக்கு நாஸ்திக கொள்கை, தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. தெய்வம் இல்லை என்று அவன் எப்படி சொல்லுகிறான்? வேதம் சொல்றது அவன் தான் மதிகட்டன். அதனாலதான் மதிகட்டன் நமக்குள்ள பேசுகிறான். என்ன மதிகட்டன்? மதிகட்டன் அப்படின்னு பார்த்தா, இந்த வானம் பார்க்கிற நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன்கள், இயற்கையெல்லாம் பார்க்கும்போது இவை அப்படியே உண்டாயிருக்குமா? இதற்கு பின்னால ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இதுக்கு பின்னால ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இப்ப நீங்க அப்படியே நீங்களா வந்து சேர் போட்டு உட்கார்ந்தீங்களா? சேர் போட்டு வச்சிருச்சா? நீங்களா வந்து சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்தீங்களா? கிடையாது. நீங்க எடுத்து உங்களுக்கு ரெடியா போட்டு வச்சிருக்கோம். அப்ப யாரு இருக்கா? பின்னாடி ஒரு ஆள் இருக்கு. அப்படியே வந்துருமா? இயற்கைகளை தேவன் படைத்தார். அவருடைய சிருஷ்டிப்பு. மதிகட்ட சொல்றான் தேவன் இல்லை. புத்தியுள்ளவங்க சொல்றாங்க தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு, தம்மை தேடுகிற பலன் அளிக்கிறவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் ஆனந்த போடு பூமி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர். சொல்லப்படும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். இரண்டாவது, ஆண்டவர் என்ன தேடுற உணர்வு யாருக்காவது இருக்கா? நம்மளுக்கு உணர்வுள்ள ஆவிதான் நமக்கு அவசியம். பாவம் செய்வது மனித இயல்பு, பாவத்தினுடைய மனிதனுடைய இயல்பு. ஆனால் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு உணர்ந்து மனம் திரும்புவதுதான் நல்ல மனுஷன். அல்லேலூயா. உணர்வு, அந்த உணர்வுள்ள மனுஷன் யாரா இருக்கிறாங்களோ அவங்க தான்
எனக்கு உணர்வுள்ள ஆவித்தார், அப்போது உடைய கற்பனைகளின் படியா நினைச்சுவேன், நடப்பேன், அது ஓடுவேன். எனக்கு உணர்வை தார். உணர்வு இருந்துட்டாலே முக்காவாசி பாவம் நம்ம விட்டு போயிடும். முக்காவாசி முழு பாவம் போயிடும். இது பாவம், இது பரிசுத்தம் அப்படி உணர்வு தான் வந்துட்டாலே தெரிஞ்சிடும். வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஆவி உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ரோமர் 6:12 என்ன வாசிக்கிறோம்? ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளாதிருப்பதாக. சாவுக்கேதுவான சரீரத்தில் என்ன ஆளாதிருப்பதாக? பாவம் ஆளாதிருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். அல்லேலூயா. உணர்வு இருந்தால் மாத்திரமே பாவம் நம்மகிட்ட நெருங்காதபடி நாம பார்க்க முடியும். எது பாவம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை வந்து விலகி போக முடியும். பரிசுத்தம் எது தெரிஞ்சுட்டா அதை நம்ம தேடி ஓட முடியும். சொல்லப்படுகிறது, என்ன சொல்றா, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரமா? அப்படின்னா மண்ணோட மண்ணாய் போய்விடும், மண்ணுக்கு திரும்ப போய்விடும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவார். ஆக எவ்வளவு நாள் இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துல இருக்கிறதோ அதுவரைக்கும் இந்த சரீரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரங்களை பாவம் ஆளாதிருக்கும்படியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை எப்படியெல்லாமோ அலங்கரிக்கிறோம். வெளிப்புறமாக ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது. பழைய நாட்கள் எல்லாம், கடந்து போன நாட்கள் எல்லாம், முதியவர்கள் சாப்பிட்ட உடனே ஒரு வெத்தலைய போடணும். சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்? ஒரு வெத்தலை போடணும். எல்லா வயசுக்காரங்க வயசான அம்மா அப்பாலாம் வெத்தலை போடுவாங்க. வாயெல்லாம் சிவத்துல இருக்கும். அது ஒரு பக்கம் வடியும் செய்யும். அந்த உதடெல்லாம் சிவச்சுன்னா அப்பதான் அவங்களுக்கு அது கிக்கு ஏறும். சாப்பிட்டதுக்கு ஒரு திருப்தி. நமக்கு சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட்டடு கொண்டாடு, ஸ்வீட்டடு கொண்டாடுகிற மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு சின்ன ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவோம். ஏன்னா செரிமானம் ஆகுறதுக்காக, வயிற்றுல சரியான செரிமானம் ஆகுறதுக்கு அந்த சுண்ணாம்பு, அந்த வெத்தலை, அந்த பாக்கு, இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் உள்ள போய் நல்லா செமிக்கும் சொல்றாங்க. அதனாலதான் நோய் இல்லாம வாழ்ந்தாங்க. அதுக்காக வெத்தலை போடணும்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பா எடுத்துக்கிறாங்க, வெத்தலை போடுறாங்க. ஆனா அப்படி போட்டவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. வாய் கேன்சர், புற்று, வாயில புற்று வியாதி வந்து குடலுக்குள்ள பரவிச்சு, வயிற்றுல போச்சு. இப்படி பல வியாதிகளை எடுத்துக்கொண்டாங்க. சிலருக்கு நல்லா இருந்தாங்க, ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. அவர்களுக்கு என்னன்னா சரீரத்தை கெடுத்தாரு. மாமரி சுருட்டை வச்சு அப்படியே ஊதுவாங்க. ஒரு ருசா இருக்குமா தண்ணீர், அதை எடுத்து புகை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல போனாலே ஒரு சுருட்டு நாத்தம் அடிக்கும். சிலவங்க எப்ப பார்த்தாலும் பீடி, எப்ப பார்த்தாலும் அது ஒண்ணுக்குன்னு செயின் ஸ்மார்ட்டர் அப்படித்தானே தொடர்ந்து இருந்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது முடிஞ்சு போடும்போது அடுத்ததை 10 வச்சு தான் போடுவாங்க. சிகரெட், பாம்பே சிஸ்டத்தை சொல்ல போனா தம்பாக். என்ன பண்றோம் நாம? பாம்பே சிஸ்டம் சொல்ல போனா தம்பாக். அப்படியே சுத்தி அப்படியே 4 கசைக்கு ஒரு டப் அடி அடிச்சு பக்கத்துல போறதுக்கு தும்மலை ஏற்படுத்தி விட்டுட்டு இவன் வாயில பிடிச்சிருவான். அவன் தும்பிட்டு நடப்பான். பக்கத்துல வர தும்பிட்டு இருப்பான். ஒரு அடி அடிச்சு புகையை கிளப்பி விட்டுருவான். அவன் அஷான்னு தும்பிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு ஒண்ணுமே நடக்காது.
நம்மளால நான் மத்தவன் பாதிக்கப்படுறானுங்கிற ஒரு ஞானம் கூட இல்ல அவனுக்கு, உணர்வோட கிடையாது அவனுக்கு. அப்படியே வயர போட்டு பாக்கு சரிக்கிறது. எப்படி எல்லாமோ தங்கள் சரீரத்தை கெடுக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது. அப்ப பாவத்தை உண்டு பண்ணுகிற எந்த காரியத்தையும் நாம வெறுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்க. நான் பரிசுத்தர். பரிசுத்தர் என்று சொல்லுகிறவர் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம பரிசுத்தமாய் இல்லாமல் வாழ்ந்தோமானால் யாருக்கு இழுக்கு ஏற்படுத்துறோம்? கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவனோடு கூட வாழ்கிறவர்கள் சொல்லிக்கொண்டு நாம் பாவமான காரியங்களை நமக்குள்ள வைத்து இருந்தோமானால் துன்மார்க்கன் நம்மளை பார்த்து கிறிஸ்துவனை வருவதை இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். போகலாமா? அங்க போனவனே சரி கிடையாது, அங்க போனவனே சரியில்லாம இருந்துகிட்டு இருக்காங்க, அங்க போனவனே சரியில்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் நாமளும் போயிட்டு நாமளும் இன்னும் கட்டு போடணுமா, இன்னும் கொஞ்சம் கட்டு போடணுமா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் போதிக்கிறது நன்மையானது போதிக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த முடியாமல் போகிறதுனால, அபியாசப்படுத்தாதபடினால, எல்லாரையும் சொல்லல, சில பேர் தங்க வாழ்க்கையை சரியானபடி கிறிஸ்து ஏற்ற பிரகாரம் வாழாமல் போனபடினால, பாவத்துக்கு பாவமான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தபடினால துன்மார்க்கன் அதை பார்த்து விட்டு இன்னும் துன்மார்க்கத்துல இறங்குகிறான். அல்லேலூயா. சாட்சியா இருக்க வேண்டிய நாம மற்றவனை இன்னும் பாவத்துல உள்படுத்தி விடுகிறோம். அவனுக்கு மோசமான வழிகள் ஏற்படுது. அவன் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பான். கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, நல்ல தியானம், நல்ல தியாக மனப்பான்மையோடு இருப்பாங்க, தானம் பண்ணவங்களா இருப்பாங்க, நல்ல அன்புள்ளவங்களா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. நம்மளாம் அது இல்லாம போச்சுன்னா அவனுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே கிடையாது, யாருக்கு மாறாது. அதனாலதான் நிறைய இடங்களில கிறிஸ்தவர்கள் சொன்னா சில பேர் வெறுக்கு காரணம். என்ன வெறுக்கு காரணம்? கிறிஸ்தவனாய் வாழாமல் போகும் பொழுது அங்க தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். கர்த்தர் இதன் மூலமாய் நம்ம என்ன பண்றாரு? கோபப்படுறாரு, வேதனைப்படுறாரு. இதுக்காக அலட்சை பன்னிக்குட்டிகளை கழுவி பெட்ல போட்டாச்சு. அந்த பன்னிக்குட்டி கழுவி பெட்ல போட்டு நல்ல பவுடர் அடிச்சு சுத்தமா அது அழகா இருக்குது. நல்ல பண்ணி கருப்பு பண்ணி கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா அழகா இருக்கு, நல்லா வரும். ஆனா பன்னிக்கு உகந்த இடம் பெட்டா? பண்டிகை உகந்த இடம் எடுத்து அது மறுபடியும் தன்னுடைய அந்த சாக்கடையை தான் நாடி ஓடும். அதற்கு அதுல முகத்தை நுழைச்சி அதுல உருண்டு பிறண்டு அதுல குளிக்கணும். அப்பதான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட். நம்ம தூக்கி கழுவி வைக்கணும். ஆண்டவர் அப்படிதான் நினைப்பாரு. எத்தனை தரடா நாம் பாவத்தை மன்னிக்கிறது, எத்தனை தரம் ஒன்ன என் ரத்தத்தால கழுவுறது, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தா அலகையில் பிடியினின்று ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். சொல்ற ரத்தம் எத்தனை தடவை கழுவு, எத்தனை தடவை பாவத்தை மன்னிப்பேன், இன்னும் ஏன் மனம் திரும்பாம, இன்னும் ஏன் அசுத்தத்தில் நடந்துட்டு இருக்கிற? நாம உண்மையாக தேவனை தேடினால் புறஜாதிகள் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அன்பை பார்ப்பாங்க, நம்முடைய செய்கைகளை பார்ப்பாங்க, கர்த்தண்ட வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் நடக்கை தேவனுக்குள்ளாய் செம்மையா இருக்கிறவர் சொல்ற பாவம் ஆளாதிருப்பதாக தேவனை தேடுகிற உணர்வு என்று பார்க்க தேவன் பரலோகத்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். பார்க்கும்போது இல்லை எல்லாரும் எப்படி இருக்காங்களாம்? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகி இல்லை. நன்மை செய்கிற உண்டா பார்க்கிறார். நன்மை செய்கிறது என்ன? துன்மார்க்கன் நன்மை செய்கிறான், அநீதிமானும் நன்மை செய்கிறான். அநீதிமான்கள் நிறைய நன்மை செய்கிறாங்க. நம்மளுக்கு என்ன நன்மை எதிர்பார்க்கிறாரு? நீ நரக தப்புவிக்கப்பட்டாய், அதே போல
உன் அயலானும் நரகாக்கினைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு நீ சுவிசேஷம் சொல்வாயானால் நன்மை செய்கிறாய் என்றார். அல்லேலூயா. அதாவது ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா நன்மை ஆயிருமா? ஏதாவது அவனுக்கு வஸ்திரங்களோ ஏதாவது ஒரு வாங்கி கொடுத்தா அது அவனுக்கு நன்மையாக செய்ததா காணப்பட்டு விடுமா? அவன் பாவத்தும் ரட்சிக்கப்படணும். நீ அடைந்த பரிசுத்தத்தை, நீ தேடின ரட்சிப்பை, நீ பெற்ற ரட்சிப்பை அவனும் பண்ணணும். நீ நரகாக்கினிக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்காய், அவனும் தப்பு வைக்கப்படணும். ஆனால் நீ சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மாவை ரட்சித்தாய், ஆனால் நீ நன்மை செய்கிறாய். அல்லேலூயா. நீ ஆத்மா குறித்து பாரமே இல்லாம இருந்தா நீ நன்மை செய்யல. உன்னுடைய தாளத்தை புதைத்து போடுகிறாய். நீ பெற்றுக்கொண்ட தாளத்தை அப்படியே குழி தோண்டி புதைத்து வைக்கிறாய். ஆனா கேட்கும்போது கர்த்தருடைய கோபம் வரும். சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நன்மை செய்வது உனக்கு திராணி இருக்குது, பலன் இருக்கிறது. சொல்லுவோம், பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாமே செய்து முடிப்பேன். பாட்டு நல்ல பாட்டு. பலன் கொடுப்பவரா, சுகம் கொடுப்பவரா, நல்ல பாடுவோம், பாட்டு பாடலை பாடுவோம். ஆனா செய்வது ஒன்று கிடையாது. அவர் சொல்ற நன்மை செய்வது வேண்டும் என்ற என்ன எனக்கு இருக்குது, ஆனா நன்மை செய்வதோ இல்ல, முடியல. வேணும் செய்யணும்னு என்ன இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்குது, செயல்படுத்த முடியாம இருக்கிறோம். செயல்படுத்த முயற்சிக்காம இருக்கிறோம். நன்மை செய்ய வேண்டும், உனக்கு நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அப்படின்னா உனக்கு ஜீவ சுவாசத்தை தேவன் கொடுத்த தேவன் உனக்கு நடமாடுவதற்கு சக்தியை கொடுத்திருக்கிறார், உழைப்பதற்கு பலன் தந்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், தேவனை தேடுகிற உணர்வை கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தை பெற்ற நீ திராணி இருந்தும் சுவிசேஷம் சொல்லாமல் போவாயானால், ஆத்ம பாரம் உடையவனாய் இராமல் போவாயானால், நன்மை செய்வதற்கு உனக்கு அறிவு இல்லாமல் போவாயானால், உன்னை போல முட்டாள் வேற யாரும் கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஒருவராகிலும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆண்டவர் வருத்தப்படுவார். ஒருவராகிலும் இல்லை. என் ஜனங்கள் அழிகிறார்கள், என் மக்கள் கதறுகிறார்கள், அவருக்கு தேடுவோர் ஒருவரும் இல்லை, ஒருவராகிலும் இல்லை சுவிசேஷம் சொல்ல, ஒருவராகிலும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனைப்படுறார். ஏன் நீங்க ஒருவரும் எழுத மாட்டேங்கிறீங்க? சுவிசேஷம் எங்க எழுதுதோ அங்க ஆத்துமாக்கள் பெரும். ஆமென் சொல்றீங்களா? அல்லது இல்லன்னு சொல்றீங்களா? சுவிசேஷம் சொன்னால் ஆத்துமாக்கள் பெரும். இதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கு. உன்னால ஓட முடியும், சாட முடியும், உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும். நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரு, நல்ல திறமை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு நல்ல தமிழ் பேச தெரியுது, நல்ல ஆங்கிலம் பேச தெரியுது, நல்ல ஹிந்தி பேச தெரியுது, பல மொழிகளை பேசுகிற திறமையை மும்பை பட்டணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. சும்மா நம்மள ஆண்டவர் அழைக்கல, ஒரு பாரத்தோடு அழைச்சிருக்கிறார். நம்மளால முடிஞ்சது. Not only your offering. Hallelujah. உங்க ஆஃபரிங்ல மட்டும் தேவன் பிரியப்படுகிறார் அல்ல. உங்க ஆஃபரிங்க மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நீங்க உங்களை வச்சு அவர் பணக்காரர் ஆகுதுன்னு விருப்பப்படுகிற தேவன் அல்ல. கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும். கொடுத்தா நீ தேவன் கீழ்ப்படுகிறன்னு அர்த்தம். ஆனா தசம பாகம் மட்டும் கொடுத்துட்டு வேற நான் எங்கனாலும் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு பார்த்தா உன் காணிக்கிற கூரை அது வெறுப்பு பாரு. எனக்கு வெறுப்பு, இது வேண்டாம்.
மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், அவையை சாபித்திடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியம் தான். காணிக்கையில மாத்திரம் அவர் மயங்குகிறவர் அல்ல. உன்னுடைய செயல் தேவனுக்கு பிரியமா? உன்னுடைய நடவடிக்கைகள் அவருக்கு பிரியமா? அவருடைய ஆத்துமாக்களுக்காக நீ பாரப்படுகிறாயா? அதுக்குதான் நம்மள வச்சிருக்கிறாரு. அல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே கப்பல் மேல தூக்கிருந்தா, ரட்சிக்கப்பட்டவா போதும் உனக்கு இறங்கி இருக்காண்டப்பா மேல வந்து அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டா அப்ப எடுத்துக்கலாம். ஆனா ஏன் நம்மளுக்கு வெயிட் பண்ணி உலகத்துல வச்சு வாழ கொடுத்துருக்கிறாரு? உம்மூலமா இன்னும் நிறைய பேர் காப்பாற்றப்படணும், நன்மை செய்யணும், உம்மூலமா இன்னும் நிறைய நன்மை அடையணும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம இந்த இதை நம்ம தப்பா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றோம்? நான் வாழ்வதற்கு ஆண்டவர் நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு, நான் உயர்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு, நான் வீடு கட்டுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு, நான் கல்யாணம் படிக்க நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாரு, குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்க வளர்த்த எடுக்க நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு, படிக்கிறது நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு, பேர பிள்ளைகளை பார்க்க நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு, தோட்டத்தோரங்களை பார்க்க நல்ல சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சொல்லி மேலும் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் வேலைப்பட்டு இருக்காரு. நம்ம எந்த சந்தர்ப்பத்துல இருக்கிறோம்? என்னத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? கொடுத்த வாழ்க்கையை நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆளணும், சம்பாதிக்கணும், நம்முடைய செல்வங்களை பெருக்கணும், அப்புறம் என்ன செஞ்சிடணும்? பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி முடிச்சு கொடுத்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்து அதான் என்ன பண்ணிடணும்? கண்ண முடிடணும். யாருக்கு லாபம்? யாருக்கு நீ லாபம்? உன் சுயத்துக்காகவே வாழ்ந்தாய். சுயத்தாந்த வாழ்ந்த, உனக்காகத்தான் நீ வாழ்ந்த. எனக்காக வாழ்ந்தையா? கேப்பாரா கேட்க மாட்டாரா? அம்மா கேப்பாரா கேட்க மாட்டாரா? மல்லிகா அம்மா கேப்பாரா கேட்க மாட்டாரா? டியூஷன் சொல்வது என் மேல் விழுந்த 2 மல்லிகாவை எதிர்பார்க்கீங்க. பின்னாடி ஒரு மல்லிகாவை இருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. நாம் சொல்லணும். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஏன் நம்மளை வச்சிருக்கிறாரு? ஏன் நம்மளுக்கு இந்த நல்ல தகுதியை கொடுத்திருக்கிறாரு? ஏன் நம்மளை இந்த மும்பை பட்டணம் வாழ வச்சிருக்கிறாரு? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அடைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அழைத்து மகனாக நிறைய பேர் படிக்கிறீங்க, ஆனா என்ன படிக்கிறேன்னு தெரியல. நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நிழலா? ஆமென். எங்கோ நாம் வாழ்ந்தோம். கன்னியாகுமரி எங்க இருக்கு? சேலம் நாமக்கல் எங்க இருக்கு? ஆத்தூர் எங்க இருக்கிறது? ஈரோடு எங்க இருக்கிறது? காசி என்ன வருமா? மாரியம்மா ராசிபுரம் எங்க இருக்கு? திருநெல்வேலி வள்ளியூர் எங்க இருக்கு? கேரளா எங்க இருக்குது? எங்கெல்லாமோ இருந்து நம்மளுக்கு பொறுக்கி எடுத்து இந்த சபையில் கொண்டு போட்டிருக்காரு. இங்க கடை வளரு. உனக்கு மட்டும் வளரணுமா? நீங்க மட்டும் வளரணுமா? இல்லையே. எதுக்காக நான் உங்களை பொறுக்கி எடுத்தேன்? எதுக்காக நான் உங்களை கிளைஞர் இருக்கிறேன்? திராட்சை சேரி பலன் தர வேண்டும்னா என்ன பண்ணுவார்? அவரு கிளைஞர் இருப்பாரா? நம்மள எங்கெல்லாமோ கிளைநறி கொடுத்து போட்டிருக்காரு. நம்ம நினைச்சோமா பிறக்கும் போதே சின்ன பிள்ளைங்கள வளர்ந்து நினைச்சோமா பாம்பேல போய் இப்படி சர்ச்சில் நான் உட்காருவோம், பாட்டு பாடுவோம், ஆண்டவர் துதிப்போம், ரசிக்கப்படுவோம், ஏசு அப்பா தான் அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம் நம்ம நினைச்சோமா? நம்ம மூதையாதர்கள் அப்படி நம்மள சொல்லி தந்துக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் ஏற்ற நேரம் வந்துச்சு, நம்மளை அப்படியே செலக்டா தூக்கிட்டார். அல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். தனக்கென்று பிரித்தெடுத்தார். ஜாதிகள்ல இருந்தும் ஜனங்கள்ல இருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, வசனம் சொல்லுது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. ஆண்டவர் வேதனைப்பட்டு இருக்காரு, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் கிடையாது. இப்படி சொன்னா நம்ம இருதயம் பாரப்படணுமா படக்கூடாது?
அதாவது வேதம் ஒரு வசனம் சொல்லுது, பிரசங்கம் நினைக்கிறேன், ஒருவனுக்கு 100 பிள்ளைகள் பெற்றும் 100 பிள்ளைகளும் அவனுக்கு கல்லறை வைக்காமல் போனா அந்த 100 பிள்ளைகள் இருக்கிறத விட சாவதமே. பிரசங்க புஸ்தகம் நினைக்கிறேன், சரியாக அது வசனம் வருது. 100 பிள்ளைகள் இருந்தும் அவனுக்கு அந்த பிள்ளைகள் 100 பிள்ளைகள் அந்த தகப்பனுக்கு கல்லறை வைக்காமல் போனா அவனை விட கருவழிந்த பிண்டம் வாசி. அப்படின்னா பிள்ளை இல்லாம இருக்கா பாத்தீங்களா, அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா 100 பிள்ளைகள் பார்த்தா அந்த 100 பிள்ளைகள் தகப்பனுக்கு என்ன பண்ணலையா, கல்லறை வைக்கலையா. எவ்வளவு பேருங்க இல்லைங்களா. அதனாலதான் நம்ம ஆதி காலத்துல அந்த கல்லறைகள்லாம் ரொம்ப அழகா டைல்ஸ் போட்டு, அதுவும் பளிங்கு கற்கள்னால அப்படி பளபளப்பா போட்டு, எங்க ஊர்ல இருக்கு கல்லறைகள், அதெல்லாம் ஏறி விளையாடுவோம். கல்லறைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கல்லறை தோட்டம்னா பார்த்தா என்ன இருக்கும், அங்க என்ன நடக்கும், எல்லாத்துக்கும் ஒரு மனப்புறம் இருக்கும், பேய் நடப்பாடும், ஆவி நடப்பாடும். அப்படி நாங்க கல்லறை தோட்டத்துல விளையாடுவோம், கல்லறையிலே ஏறி அடிச்சு பிடிச்சு விளையாடுவோம். அது அவ்வளவு அழகா கல்லறைகளை பளிங்கு கற்களால போட்டு மேல நடுவில் ஒரு சிலுவை வச்சு அப்படி சிலவா அதே படுத்து நல்ல இடலாவா இருக்கும். அவ்வளவுக்குள்ள அழகா வச்சிருக்கிறாங்க அவங்க பிதா. இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறை நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அதில் நினைவு கூர்ந்து என்னை வளர்த்த தகப்பனை, என் தாயே அப்படி ஒரு நன்றி சொல்லி கடவுள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வராங்க. அவங்கள வணங்கல. அந்த அதாவது செத்த பிரேதத்தை என்ன பண்ணக்கூடாது, மரித்தவர்களை வணங்கக்கூடாது, அது வேறு புறம்பானது. ஆனால் மரியாதை செலுத்துறாங்க. என்ன மரியாதை செலுத்துறாங்க, என்னை வளர்த்த தகப்பனே தாயே உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்படிப்பட்ட அப்பாவை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம சொல்லணும், தாய் இல்லாம நாம வரல, தகப்பன் இல்லாம நாம பிறக்கல. அதனால நம்ம பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாய் தந்தையரை எந்த நாளும் சொல்லுங்க, ஈன்றெடுத்த தாய் தந்தையரை எந்த நாளும் மறவாதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே. வசனம் சொல்கிறது, அக்கிரமக்காரி ஒருவனுக்கு அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறதுக்குள் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. ஆமென். அப்பத்தை பட்சிக்கிறது போல என்ன பண்றாங்க, ஜனத்தை பட்சிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா. அது அதாவது அந்த நாடை பத்தி ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேர் இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ள பேர் இல்ல முதல்ல பேர் ஒருங்கிணைந்த ரஷ்யான்னு சொல்லுவாங்க இல்லையா. சோவியத் யூனியன் அப்படி சொல்லுவாங்க. சோவியத் யூனியன் ஒருங்கிணைந்த ஒரு ரஷ்யா தேசம். ஆனா அந்த தேசம் பிரிக்கப்பட்டு கோர்பசேவ் என்கிற ஒரு தலைவர் வந்தார். நான் பப்பைக்கு வந்தேன் அந்த டைம்ல. அந்த பேப்பர் பார்க்கும் கோர்பசேவ் ரஷ்யாவில் அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த கோர்பசேவ் அம்மையாரு பக்கா கிறிஸ்டியன், நல்லா ஜெபிக்கிற தாய். ஆனா கோர்பசேவ் கிறிஸ்டியன் கிடையாது. ஆனால் அந்த ரஷ்ய தேசம் அந்த நாட்களில் சிதறப்பட்டுச்சு, உடஞ்சி போச்சு. அது உடையிறதுக்கு உடஞ்ச பிறகுதான் கோர்பசேவ் வராது, ரஷ்யாவுக்கு பிரதமராக வராது. மற்றதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போச்சு. யுகோஸ்லேவியா அப்படி இப்படி, அந்த வியா இந்த வியா, நிறைய வியாலாம் மாறி போச்சு. நிறைய தேசங்கள் அப்படி மாறி போச்சு. ஆனா அந்த கோர்பசேவுடைய தாய் ஜெபித்த ஜெபத்தினால ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அவர்கள் சொந்த தேசங்களை உண்டாக்கி கொண்டாங்க. நம்முடைய தேசம் பல மாநிலங்களை, பல பாஷைகளை கொண்டதான ஒரு தேசம். இப்படி இருக்கப்பட்ட தேசம் தான் ரஷ்யா. சிதறி போயிடுச்சு. யுனைடெட் கிங்டம் சொல்றாங்க, யுனைடெட் USA அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவை ஒரு ஒருங்கிணைந்த அமெரிக்கா அப்படிதானே, ஒரு ஒருங்கிணைந்த ரஷ்யா சிதறி கிடக்குது. ஆனாலும் அதுல ஆட்சி புரிகிற கோர்பசேவுடைய அம்மா ஜெபித்த ஜெபத்தினால தன் மகனையே ஆண்டவர் அந்த இடத்துக்கு பதவி ஏற்க வைத்து அந்த தேசத்துக்கு பெரிய ஒரு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதற்கு, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதற்கு, இயேசு ரட்சகரை அறிவிப்பதற்கு ஒரு வாசலை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி பயங்கரமா அடைக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள் வந்து கிறிஸ்தவ மக்களை அதிகமா கொடுமைப்படுத்தி சிறைச்சாலையில் வைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அம்மாவுடைய ஜெபத்துல ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி அதான் அறிவில்லாம். இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரில் ஒருவனுக்கு அப்பம் அறிவில்லையா, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பட்சிக்கிறாங்க. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அதனாலதான் அப்படி பட்சிக்கிறாங்க. தேவனை தொழுது கொள்ளாதான் அப்படிதான் செய்வான் சொல்றாரு. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமான சந்ததியோடு இருக்கிறார், சிறுமைப்பட்டவன் கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை நிறுவும் போது சொல்லுங்க, யாக்கோபுக்கு என்ன உண்டாவது? களிப்பு. இஸ்ரவேலுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாயிரு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை வரும் காலங்களில் செய்வாரா? இதே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் போல ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு ஒரு எல்லாரும் கோமா பாக்குறீங்க எனக்கு தெரியுது. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கோமா இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கீங்க. ஏன்னா நம்மளுக்கு எது முக்கியம்? எது முக்கியம் சொல்லுங்க? தேவனுடைய வசனம் தான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தேவனுடைய வசனத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு பஞ்சம் வரப்போகுது. ஆகாரம் குறைந்தால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைந்தால் உண்டாகிற தாகமும் அல்ல. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வருது. கேட்கும் நல்லா ஏற்றிக்காரு. அவன் நல்ல முறையில் ஏற்றிக்காரு. அப்பதான் இந்த பஞ்ச காலத்துல நம்ம நிறுத்த முடியும், வசனத்துல நிற்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தில் நிறைய இருந்தபடினால்தான் சாத்தான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லி அவனை முறியடிச்சார். வசனத்துக்கு நடுக்கிறவன் தான் நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தரே சொல்றாரு. பிசாச வெல்லணும்னா வசனம் நம்மகிட்ட இருக்கணும், வார்த்தைகள் நம்மகிட்ட இருக்கணும். வார்த்தை தான் தான் வெல்லணும். ஆமென். சாட்சியா இருக்கீங்களா? சாட்சி இருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த மைக் அப்படி பின்னாடி பாஸ் பண்ணுப்பா. போட்டு ஊருக்கு போய் வரும்போது